போர்க்கொடியை உயர்த்தியிருக்கிறாங்க அதிமுக சீனியர்ஸ் பலர். இதில் 7 சட்டமன்ற உறுப்பினர்கள், 6 முன்னாள் அமைச்சர்கள் அடக்கம் மொத்தமாக 9 பேர் கையொப்பமிட்ட ஒரு கூட்டு கடிதத்தை திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எழுதியிருக்கிறாங்க. ஒரு காட்டமான கடிதம். தேர்தல் தோல்விக்கெல்லாம் உங்கள் அணுகுமுறை காரணம், திமுகவோடு இணைந்து நீங்கள் செயல்பட்டீங்க, அதனால தான் நிறைய ஒரு செயின் ரியாக்ஷன் போல் நிறைய நடந்தது. அதுக்கப்புறம் சட்டமன்ற வாக்கெடுப்பு, அதுக்கப்புறம் கண்டோன்மெண்ட்லாம் நடந்த பிறகு பழைய பொறுப்புகள் மீண்டும் கொடுக்க போடும் அப்படின்னு சொன்னீங்க. ஆனால் புது புது பொறுப்புகள்லாம் போட்டிருக்கிறீங்க. இதெல்லாம் கட்சியை வளர்க்குறதுக்கு வழி இல்லை, எங்களுக்கு நீங்கள் போட்ட மாநில பொறுப்புகள்லாம் வேண்டாம், நாங்கள் உறுப்பினர்களாக இருந்து கொள்கின்றோம் அப்படின்னு பல சீனியர்கள், குறிப்பாக சிட்டிங் எம்எல்ஏக்கள் இதில் 7 பேர், முன்னாள் எம்எல்ஏக்கள் 2 பேர், முன்னாள் அமைச்சர்கள் 6 பேர் அடங்கிய இந்த குழு திரு எடப்பாடி பழனிசாமிக்கு கடிதம் எழுந்திருக்கு. திரு புதுக்கோட்டை ஸ்ரீனிவாசன் திரு எடப்பாடி பழனிசாமி மீது பேரன்பு கொண்டவர் என்கிறார். உங்கள் பேரன்பு புரிந்து கொள்ள முடிகிறது. ஆனால் இவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்கள் பல அதிமுக தலைமை இன்ட்ராஸ்பெக்ட் பண்ண வேண்டிய விஷயங்கள்ல இவங்கெல்லாம் தேர் நாட் நோபடிஸ். ஒருத்தர்னா துரோகின்னு சொல்லலாம், இவங்க அத்தனை பேருமா துரோகிகள்? அந்த பட்டமா கொடுக்க போறீங்க? சார் வணக்கம். வணக்கம் புதுக்கோட்டை ஸ்ரீனிவாசன். அதாவது சார், கட்சி புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மாவினுடைய வழியில் ஒரு தொண்டர்கள் சோர்வடையாம, சோதனை காலத்தில் தொண்டர்களை ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இன்றைக்கு கழக பொதுச் செயலாளர் எடப்பாடியார் மட்டும்தான் இருக்கிறார். எப்படி சொல்றீங்க நம்பிக்கை நட்சத்திரம்னு? தேர்தல் நேரங்கள்ல வெற்றி தோல்வி என்பது தேர்தல்ல இயல்பான ஒரு விஷயம். வெற்றி தோல்வி சகஜம், தோல்வி 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 வந்துட்டு இருந்தா இல்ல. அதாவது ஒரு இயக்கத்தை வழிநடத்துகிற மற்ற இப்ப சட்டமன்ற உறுப்பினர்கள், இப்ப முன்னாள் அமைச்சர்கள் எல்லாருக்கான பொறுப்பும் தான் அது வெற்றி கொண்டு செலுத்துறதுக்கு இருக்கு. தலைமைக்கு அதை விட உயர்ந்த அக்கௌண்டபிலிட்டி இருக்குதானே? இருக்கு. ஆனா அதிகாரம் நம்மள்ட்ட இருக்குது. மாவட்டத்துக்கு, ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அமைச்சர்களே மாவட்ட செயலாளர்களா இருந்து வழிநடத்த வேண்டிய பொறுப்பும் அந்த அக்கறையும் இவங்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனா அவங்க இதை சரிவர பயன்படுத்தாம காட்சி மாறியதற்கு பின்பு ஒரு புதிய ஆட்சி அதிகாரம் வேணுங்கிற நோக்கத்துல கட்சி எப்படி வேணாலும் போகட்டும், நமக்கு அதிகாரம் இருந்தா போதும், அதோட மட்டும் இல்லாம இவர்கள் மீது பல்வேறு ஊழல் வழக்குகள், இந்த வழக்குகள்ல இருந்து தப்பிப்பதற்கு ஒரு இடம் வேணும், ஒரு பாதுகாப்பு வேணுங்கிற அடிப்படையில இவங்க போறாங்க. இல்ல சார், இப்ப இன்னைக்கு கடிதம் கொடுத்துருக்கவங்க எல்லாம் தாவேக்கா போறதா சொல்றாங்க. அது ஒரு தனி டிபார்ட்மெண்ட், அந்த ஒரு குழு இருக்குல்ல. இப்போ எம்ஆர்வி போறாரு, சி விஜயபாஸ்கர் போறாருன்னா அது தனி. இவங்கெல்லாம் அதிமுகல இருந்து இந்த வித்தின் த சிஸ்டம் இதை கேள்வி கேட்கறாங்க. இவங்கெல்லாம் சாதாரணமானவர்கள் இல்லையே. செல்வி ஜெயலலிதாவுடைய முக்கியமான தளபதிகள், திரு எடப்பாடி பழனிசாமிக்கு துணை நின்றவங்க. இது அப்படியே போற போக்கில் உதறிட்டு போக முடியுமா? இல்ல, தொண்டர்கள் ஒரு நம்பிக்கையை பெற்றிருக்கிறார் பொதுச் செயலாளர் மட்டும். இவங்க இன்றைக்கு காட்சி மாறினதுக்கு பிறகு இவங்க பல்வேறு கருத்துக்களை வைக்கிறாங்க. ஒரு குற்றச்சாட்டு, ஏதோ ஒரு ஆதாரம் இல்லாத ஒரு குற்றச்சாட்டை தலைமை மீது வைக்கிறாங்க. இவங்களுடைய உழைப்பு சார், இவங்க சொல்றது எல்லாமே கட்சியை நோக்கி கல்வி வீசுறது எல்லாமே ஒரு அபத்தமான விஷயம். ஏன்னா சோதனை காலங்கள்ல கூட இருந்து வழி நடத்தணும், கட்சியை வழி நடத்தணும், பொதுச் செயலாளருக்கு உறுதுணையா இருக்கணும், தொண்டர்களுக்கு உறுதுணையா இருக்கணும். இந்த பண்பு இவங்கள்ட்ட இல்லாம போனதுக்கு என்ன தலைமைக்கு அந்த அணுகுமுறை வேணும் இல்ல? இப்ப போறவங்க எல்லாம் துரோகின்னு சொல்லுவது தலைமை பண்பா? செல்வி ஜெயலலிதா அப்படிதான் அணுகினாங்களா? திரு எம்ஜிஆர் அப்படிதான் அணுகினாங்களா? போறேன்னு சொன்ன எஸ்டிஎஸ் வீட்டுக்கு போய் சமாதானப்படுத்தலையா? அதுதானே அவருடைய பெருந்தன்மை. செல்வி ஜெயலலிதா ஒரு டால் மாஸ் லீடர், நிரூபித்த லீடர். அவங்க இறங்கி போகலையா? திரு எடப்பாடி பழனிசாமிக்கு அப்படி ஒரு ட்ராக் ரெக்கார்டு இல்லையே. அவர் இன்னமும் கூட இறங்கி போக வேண்டாமா? இவங்களெல்லாம் அரவணைக்க வேண்டாமா? இல்ல, அவர் யாரையும் கட்சியில ஒரு மாற்று விதமாவோ அல்லது அவங்க வேணான்ற நிலை பொதுச் செயலாளருக்கும் கிடையாது, கட்சிக்கும் கிடையாது. இவங்களுக்கெல்லாம் துரோகி பட்டம் ஏன் கொடுக்குறீங்க? கட்சியை விமர்சனம், அதாவது சார், உள்ள ஜனநாயக ரீதியாக உள்ள பொதுச் செயலாளர்கிட்ட நிறை குறைகளை பேசணுமே தவிர பொது வெளியில போய் குற்றச்சாட்டுகளை வைக்கிறது, அவதூறுகள் பேசுறதுங்கிறது ஒரு தலைமைக்கு கட்டுப்படாத செயல் தானே செய்யறாங்க. அப்ப அவங்கள துரோகின்னு சொல்லாம என்ன சொல்ல முடியும்? இல்ல சார், இவங்க தலைமைக்கு சேர்ந்து துரோகம் அப்படின்னா திருமதி சசிகலாவால் பலன் பெற்றவர், உயர்வடைந்தவர் திரு எடப்பாடி பழனிசாமி. அவங்களை அவர் எப்படி அணுகினார்? பொது வெளியில என்ன பேசினார் அவங்கள பத்தி? இன்னைக்கு அரங்கத்தில் நீங்களும் நானும் பேச முடியாத ஒரு ஓமையை குறிப்பிட்டார். அதன் பேர் என்ன? துரோகமா இல்லையா? இது துரோகம் என்றால் அது துரோகம் இல்லையா?
மரியாதைக்குரிய சசிகலா அம்மையார் வந்து அவங்க சிறைக்கு போயிட்டாங்க. சிறையிலிருந்து வெளியில வந்தாங்க. கட்சியில இருந்து எனக்கு கட்சி நடவடிக்கைகள் வேணாம், அதுல இருந்து சசிகலாவுடைய பயனாளியா இல்லையா திரு எடப்பாடி பழனிசாமி? அவர் எப்படி அணுகினார்? இது துரோகம் என்றால் அது அதன் பேர் என்ன? இல்ல, அதாவது ஒரு கட்சி ஒரு லாபியா வந்து இவங்க பண்ணி உருவாக்கி வச்சிருக்கிறப்ப அவங்க வந்து குழப்பங்கள் ஏற்படுத்தக்கூடாதுன்ற ஒரு முறை கருத்து சொன்னாங்க. அது அந்த கருத்து கூட முழுமையா அதற்கான வருத்தங்களை தெரிவிச்சுட்டாங்க. எங்க வருத்தம் தெரிவிச்சாரு? திருமதி சசிகலாவை நாயோட ஒப்பிட்டார், அதுக்கு வருத்தம் தெரிவிச்சாரா? இல்ல இல்ல, அதாவது அவரு அவங்க அந்த ஊமையை வந்து குறிப்பிட்டு சொல்லல. சூரியனை பார்த்து அந்த ஊமை எல்லாருக்கும் தெரிஞ்ச ஊமை தான். இல்ல, அந்த கருத்து வந்து அவங்களுக்கான கருத்தா இல்ல, அவர் பொதுவான கருத்தா சொன்னாரே தவிர அவங்கள காயப்படுத்தணுங்கிற நோக்கத்துல பொதுச் செயலாளர். பட் அவரை எப்படி நடத்தினார்? கட்சியை விட்டு தூக்கி போட்டார். அந்த அம்மா கொடுத்த பதவி தானே அவர் முதலமைச்சர் பதவியா? அவங்க இல்லைன்னா அவர் அந்த பதவிக்கு வந்திருக்க முடியுமா? இவங்கெல்லாம் லாயலா இல்லைன்னா அவர் லாயலா இருந்தார் அந்த அம்மாவுக்கு. சார், ஒரு ஜனநாயக இயக்கத்துல வந்து ஒருத்தரை குறிப்பிட்டு அவங்களாலதான் எல்லாம் கிடைச்சிச்சுன்றதெல்லாம் வந்து அபத்தமான செய்தி. சரி, இப்ப இவங்களால தான் திரு எடப்பாடி இப்ப இவங்கெல்லாம் வந்து திரு எடப்பாடி பழனிசாமிக்கு சீனியர்ஸ் எவ்வளவு பேர் இருக்கிறாங்க? ஏங்க, ஜானகி அம்மையார் மரியாதைக்குரிய எம்ஜி ராமச்சந்திரனுடைய துணைவியார் கட்சியினுடைய எல்லாமே இருந்த அந்த சொத்துக்களை வந்து கட்சிக்கு ஒப்படைச்சிட்டு போனாங்க. அந்த குடும்பத்துல யாரும் அல்ல, புரட்சி தலைவி அம்மா தான் இந்த இயக்கத்துக்கு சரியா இருப்பாங்கன்ற அந்த ஒரு தியாக மனப்பான்மையோட அவங்க நடந்துகிட்டாங்க. அதற்கு பிறகு கட்சியை வந்து இன்றைக்கு கட்டுக்கோப்பா கட்சியை வெற்றி தோல்வி அப்படின்னு ஏற்றம் இறக்கம்னு தொடர்ந்து கொண்டு போறாங்க. இவர் வந்ததுக்கு பிறகு தொடர் இறக்கம் தானே அதிமுகவுக்கு? தேர்தல் ஒரு அளவீடு இல்ல சார். தேர்தல்ன்றது வந்து வேற என்ன அளவீடு? இன்னைக்கு ஒரு அரசியல் கட்சிக்கு பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன வேற என்ன அளவீடு இருக்கு சார்? தோல்வின்றது வெற்றியை நோக்கிய பயணம் தான். அது வந்து தோல்வியே நீங்க வந்து ஏன் வெற்றி அடைஞ்சேன்னா அதுக்கு காரணம் சொல்லுவாங்க, தோல்வி ஏன் அடைஞ்சேன்னா அதுக்கு காரணம் சொல்ல மாட்டாங்க. ஆனா வெற்றி தோல்வி சகஜம், மாறி மாறி வரும். தொடர் தோல்வி சார், தொடர் தோல்வி இல்ல. அப்படின்னா பாதை மாறணும் தானே, அதுக்கு ஒரு அக்கௌண்டபிலிட்டி வேணும் தானே. அதுதானே இவங்க எல்லாம் கேக்குறாங்க. இவங்க எல்லாம் ஒரு லாங் ரோட் கொடுத்துட்டு தானே போறாங்க. 2018 இந்த நிலைப்பாடு எடுத்திருந்தா கூட பரவாயில்ல. 2017 அதுக்கப்புறம் இடைத்தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல்னு பொறுத்த பிறகு தானே இந்த சட்டமாற்றத்தை செய்றாங்க. அதாவது நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது புரட்சி தலைவி அம்மா 2016க்கு பிறகு எந்த விதமான ஆளுமையும் இல்லாம ஒரு சாதாரண ஒரு ஏழை விவசாய குடும்பத்திலிருந்து கிளை செயலாளராக இருந்து இன்றைக்கு வந்து கட்சியினுடைய பொதுச் செயலாளராக அலங்கரிச்சிருக்காரு. முதலமைச்சரா இருக்கிறப்ப அவர் எந்த அளவு மக்கள்கிட்ட அன்பை சேகரிச்சாரு. அதற்கு பிறகு எதிர்கட்சியா இயக்கத்தை கொண்டு வந்தாரு. இது மாதிரி அடுக்கடுக்கான எதிர்கட்சியா கூட இல்லையே அப்படின்னு வரும்பொழுது இந்த நிலைப்பாடை நம்ம இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணலாம், கூட்டா பேசலாங்கிறாங்க. அதாவது எல்லாமே வந்து சார், எல்லாமே பொதுச்செயலாளரை சந்திக்கிற ஆட்கள் தான், கூட இருந்த ஆட்கள் தான். எல்லா அதிகாரத்தையும் பெற்றுக்கிட்டு பல்வேறு விஷயங்களை அனுபவிச்சதுக்கு பிறகு எல்லாத்திற்கும் பழி வந்து பொதுச்செயலாளர் மேல போட்டு அதுதான் குற்றச்சாட்டா வச்சு வெளியில போறதுக்கு ஒரு காரணம். வெளியில போறதுக்கு காரணம் தேடிட்டு இருக்கான்னு பாக்குறீங்க. அவ்வளவுதான். தொண்டர்கள் யாருமே போகலையே சார். இவங்க பின்னாடி எந்த தொண்டர்கள் போனாங்க? எந்த தொண்டர்களும் போகல. சனிக்கிழமை பாருங்க சார், விலை கொடுத்து வாங்குறது சார். அது எல்லாருமே செய்யலாம், அது எல்லாரும் செய்யலாம். பிரச்சனை இருக்கு அக்னாலேஜ் பண்ணாதானே சார். இன்னைக்கு அதிமுகல நிறைய வெளியேற்றங்கள் இருக்கு அப்படிங்கன்னு அக்னாலேஜ் பண்ணாதானே அதுக்கு தீர்வு பண்ண முடியும். நீங்க டயக்னோஸே பண்ணல, இல்ல ஒரு டினையல்ல இருந்தா இதுக்கு என்ன தீர்வு? இன்னைக்கு அதிமுகல இருந்து ஒரு பெரிய எக்ஸோடஸ் இருக்கு, அதை அக்னாலேஜ் பண்ணாதானே அதுக்கு என்ன தீர்வுன்னு பார்க்க முடியும். பிரச்சனையே இல்ல, எல்லாம் சுபிட்சமா இருக்கு, தலைமை சரியா இருக்கு, கட்சியில எல்லாம் மட்டுமும் நல்லா இருக்குன்னு அதுக்கு தீர்வு வருமா சார்? புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சொன்ன வசனத்தை தான் உங்களுக்கு நினைவுபடுத்துறேன். நம்பி இருந்தா யாரும் கெட்டு போல, நம்பாம போனா அதுக்கு பொறுப்பும் இல்லைன்னு சொல்றாரு ஒரு திரைப்படத்தில் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். ஒரு இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளரா அவரை நம்பி இருக்கிற கோடான கோடி தொண்டர்கள் வந்து உறுதியா இன்னைக்கு வந்து அவருடைய கருத்தை பொதுச் செயலாளர் மட்டும்தான் இயக்கங்கிறீங்களா? பொதுச் செயலாளருடைய வழிமுறைகள் தான் சார் எல்லாமே. அவருடைய வழியில தான் ஒரு இயக்கம் வெற்றியும் பெறணும், எல்லா விஷயங்களையும் சந்திக்கணும். இதுதான் ஒரு அரசியல் இயக்கத்தினுடைய அதிமுகவினுடைய பண்பாடு. ஒரு பொதுச் செயலாளர் தான் இந்த கட்சிக்கு மூலாதாரம். அவருடைய அசைவு, அவருடைய இசைவு தான் இன்றைக்கு கோடான கோடி தொண்டர்களுடைய உறுதி. இங்க போறவங்க தலைவர்கள் தான் போறாங்க, தொண்டர்கள் யாரும் உங்க பின்னாடி போகல. அதனால இவங்க அடையாளம் தேடி ஏதோ வேடந்தாங்கல் பறவையை போல போறாங்க. கட்சி, தொண்டர்கள், இந்த கொள்கை எல்லாமே இன்றைக்கு சரியா இருக்கிறோம்.
ஐயா எடப்பாடியார் பின்னாடி அனுபவிக்கிறோம். அதனால நிச்சயமா ஒரு களம் வந்து அதிமுக ஒரு வெற்றியை நோக்கி தான் பயணம். இதெல்லாம் ஒரு சலசலப்பு, இது வந்து ஏதோ தற்காலிகமானது. இந்த சலசலப்புகள்லாம் அதிமுக மயங்கிறாரு சார். ஒரு பெரிய கட்சி, புரட்சித் தலைவர் எம்ஜிஆருடைய இயக்கம், புரட்சித் தலைவி அம்மா 100 ஆண்டுகள் இந்த இயக்கம் வந்து வெற்றி பெறும்னு சொன்னாங்க. அதை நோக்கி தொண்டர்கள் தான் கட்சியை உருவாக்குறாங்க, தொண்டர்கள் தான் வழி நடத்துறாங்க. அதனால சில பேர் ஒரு மாவட்டத்திலிருந்து ஒரு மாவட்ட செயலாளர் தன்னுடைய அதிகாரத்தை காட்டுறதுக்காக 100 பஸ் 200 பஸ் எல்லாம் சொல்லுவாங்க. எத்தனை பஸ் வேணாலும் எடுத்துக்கிட்டோம், அதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா திமுக இன்றைக்கு வலுவோட தொண்டர்கள் உறுதியா நிக்கிறோம், எந்த குழப்பமும் இல்ல. இவங்க ஏதோ இவங்களுடைய நிலைப்பாடு தொண்டர்களுடைய நிலைப்பாடு இல்ல, தொண்டர்கள் வந்து ஒரு முகமா இருக்கிறாங்க. நீங்க பதிவு செய்யுங்க. தேங்க்யூ வெரி மச்.